हालेलुया। और मैं प्रभु को धन्यवाद देता हूँ जो आप लोगों के बीच और एक बार यहाँ लाए। உங்கள் மத்தியிலே மீண்டும் ஒரு முறை ஆண்டவரை கொண்டு வந்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். शायद आप लोगों का प्यार होगा, नहीं तो हमारा प्रार्थना का असर होगा। ஒருவேளை நீங்கள் என் மேலே கொண்டிருந்த அன்பாக இருக்கலாம், ஒருவேளை அல்லது நான் உங்களுக்காக பண்ற ஜெபமா கூட இருக்கலாம். மீண்டும் என்னை கொண்டு வந்தது. और उस बार मुझे पता चला बाद में कि काफी लोग मुझसे नाराज थे क्योंकि वचन 1 घंटा चला गया था। போன முறை நான் வந்தபோது என் மேல கொஞ்சம் பேர் வருத்தமா இருந்தீங்கன்னு சொல்லி எனக்கு தெரிய வந்துச்சு. என்ன ரொம்ப நேரம் பேசிட்டேன். और इसीलिए साफ जाहिर हो रहा है तो आपका तो प्यार नहीं होगा, हम लोग इसका प्रार्थना करते हैं। அதனால எனக்கு தெரியுது நீங்க வந்து என் மேல வச்சிருக்கிற அன்பை மீண்டும் கொண்டு வரல, ஜெபம் தான் என்னை மீண்டும் கொண்டு வந்து சொல்லியிருக்கேன். हालेलुया। समय कम है इसलिए आपका ध्यान भी वचन के ऊपर रखिए। நேரம் ரொம்ப கம்மியா இருக்கனால உங்களுடைய கவனத்தையும் நீங்க வசனத்தின் மேல வைங்க. जैसे वचन में हमेशा मैं ये कहता हूँ, इंसान जब एक डॉक्टर के पास जाता है तो मेडिसिन देता है। நான் எப்பொழுதும் சொல்றபடி ஒரு மனுஷன் டாக்டர் கிட்ட போனாக்கா டாக்டர் அவங்களுக்கு மருந்து கொடுக்குறாரு. एक वैद्य के पास जाता है तो उसको चेरिमूली देता है। ஒரு சித்த மருத்துவர் கிட்ட போனாங்க அவங்க மூலிகை மருத்துவம் கொடுக்குறாங்க. लेकिन वो गारंटी नहीं देता। ஆனா அவங்க கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. लेकिन आज आप जिस परमेश्वर के सामने आए हो, ஆனால் நீங்கள் இன்றைக்கு வந்திருக்கிற ஆண்டவர் वो आपको ना कोई दवाई देगा यहीं पे, ना कोई चेरिमूली देगा। அவர் இந்த இடத்துல உங்களுக்கு மருந்து மாத்திரைகளை கொடுக்க மாட்டாரு, உங்களுக்கு மூலிகைகளை கொடுக்க மாட்டாரு. क्योंकि वचन में लिखा है तुम वचन सुनते जाओगे और चंगे होते जाओगे। ஏனென்றால் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் வசனத்தை கேட்கும் பொழுதே சுகமாவீர்கள். इसीलिए मैं नहीं जानता आप किस समस्या में हो, किस बीमारी में हो, किस परिस्थिति में हो। அதனால நீங்க என்ன பிரச்சனையில் இருக்கீங்க, என்ன வியாதியில இருக்கீங்க, அல்லது என்ன சூழ்நிலையில் இருக்கீங்கன்றது எனக்கு தெரியாது. लेकिन मैं ये विश्वास करता हूँ अगर आपका वचन आप ध्यान से सुन लोगे, நான் ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறேன், நீங்க வசனத்தை கவனமா கேட்பீர்கள் என்று சொன்னால் आज आपका छुटकारे का दिन। இன்னைக்கு உங்களுடைய விடுதலையின் நாளாக இருக்கும். हालेलुया। हालेलुया। इसीलिए किसी के ऊपर ध्यान ना देते हुए वचन के ऊपर ध्यान दे। அதனால நீங்க அக்கபக்கத்துல இருக்கிற மற்ற யாரையும் பார்க்காதீங்க, உங்களுடைய கவனம் நேர வசனத்தின் மேல இருக்கட்டும். हालेलुया। हालेलुया। अक्सर हम लोग जब रास्ते में जाते हैं நாங்கள் எப்பொழுதும் வழியில போகும் பொழுது तो रास्ते में कुछ पड़ा हुआ रहता है। வழியில ஏதாவது கிடக்கும். वो कोई भी चीज हो सकता है। அது என்ன பொருள் வேணாலும் இருக்கலாம். वो एक नॉट भी हो सकता है। नॉट ஒரு நெட்டை கூட இருக்கலாம். நெட்டு போல रास्ते में पड़ा हुआ सबको मिलता है, हाँ कि नहीं? வழியில அங்க நெட்டு போல கிடைக்க பாத்துங்களேன். वो नट को किसने बनाया? அந்த நெட்டு யார் செஞ்சது? इंसान ने बनाया। மனுஷன் செஞ்சது. लेकिन वो नट को बेकार के लिए नहीं बनाया था। ஆனா அந்த நெட்டை சும்மா வேலை வெட்டி இல்லாத பண்ணல. काम के लिए बनाया था। அது ஏதோ ஒரு வேலைக்காக தான் அதை செஞ்சிருக்காங்க. लेकिन वो गिर गया है। ஆனால் அந்த இடத்துல அது கீழே விழுந்துச்சு. हालेलुया। 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 तो परमेश्वर के वचन में लिखा है, ஆண்டவருடைய வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, अगर इंसान हो के तुम अगर अच्छी वस्तुएं बनाना जानते हो, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருந்து நல்ல காரியங்களை செய்ய அறிந்திருப்பீர்களானால், तो मैं जिसको बनाया हूँ वो क्या बेकार होगा? நான் செய்த காரியங்கள் சும்மா வேலை வெட்டி இல்லாம போயிருமா? हालेलुया। 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 लेकिन आज अधिकतर कलीसिया में ஆனால் இன்றைக்கு அதிகமாக சபைகள் என்ன நடக்குது? हर एक विश्वासी के जीवन में ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் चिंता भी है, கவலைகள் இருக்குது, दुख भी है, துக்கம் இருக்குது, समस्या भी है, பிரச்சனைகள் இருக்குது, रोग भी है। வியாதியா இருக்குது. क्या परमेश्वर हमें इसलिए बनाया है? நான் ஆண்டவர் நம்மளை இதுக்காக தான் படைச்சிருக்கிறாரா? तो फिर ये चीज हमारे पास आया कैसे? ஆனா இதெல்லாம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில வந்தது? हालेलुया। 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 परमेश्वर के वचन में लिखा है, ஏனென்றால் ஆண்டவருடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, मैं अपने वचन भेज के நான் என்னுடைய வசனத்தை அனுப்பி तुम्हें चंगा करूंगा। உன்னை குணமாக்குவேன். आप किस तरीके से बीमार हो मुझे पता नहीं, நீங்கள் எந்த விதமான வியாதியில் இருந்தாலும் சரி, அதை பத்தி பிரச்சனை இல்லை. किस समस्या में बंधे हुए हो मुझे पता நீங்கள் नहीं, எந்த பிரச்சனையில்
இருந்தாலும் சரி கட்டப்பட்டிருந்தாலும் சரி அதை பத்தி பிரச்சனை இல்லை. इस गड्ढे में गिरे हुए हो मुझे पता नहीं, நீங்கள் எந்த குழியில விழுந்து கிடக்கிறீங்களோ அதை பத்தி பிரச்சனை இல்லை. लेकिन आज अगर परमेश्वर के वचन को ध्यान से सुनोगे ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை கவனமாய் वो கேட்பீர்கள். परमेश्वर तुम्हें गड्ढे से निकालने वाला परमेश्वर। ஆண்டவர் உங்களை இந்த பள்ளத்திலிருந்து தூக்கி விடுவதற்கு வல்லவராக இருக்கிறார். हालेलुया ஹalleluya हालेलुया। ஹalleluya. एक वचन को देखेंगे, ஒரு வசனத்தை படிக்கலாம். लूका लिखित सुसमाचार லூக்கா எழுதின சுவிசேஷம் 8 अध्याय 8ஆம் அதிகாரம் 22 से 25। 22 முதல் 25 வரைக்கும் படிங்க. समय कम है, किसी को अगर मिला तो जल्दी पढ़िए। சீக்கிரமா படிங்க, நேரம் இல்லை நமக்கு. லூக்கா 8:22 ல இருந்து 25. फिर एक दिन वह और उसके चेले नाव पर चढ़े हाँ, और उसने उनसे कहा, आओ झील के पार चले। और उन्होंने नाव खोल दी, पर जब नाव चल रही थी तो वह सो गया और झील पर आंधी आ गई और नाव पानी से भरने लगी और वे झोंकी में थे। तब उन्होंने पास आकर उसे जगाया और कहा, स्वामी स्वामी, हम नाश हुए जाते हैं। तब उसने उठकर आंधी को और पानी की लहरों को डांटा और वे थम गए और शांत हो गया। और उसने उनसे कहा, तुम्हारा विश्वास कहाँ था? पर वे डर गए और अचंभित होकर आपस में कहने लगे, यह कौन है जो आंधी और पानी को भी आज्ञा देता है और वे उसकी मानते हैं। தமிழ் படிங்க. हालेलुया। லூக்கா 8ஆம் அதிகாரம் 22 ல இருந்து 25 வரைக்கும். பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடு கூட கடலில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படகு ஓட்டுகையில் அவர் நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். सब अपने बाइबल को नीचे रखते, எல்லாம் உங்க பைபிள் கீழ வச்சிருங்க. कोई अपने बाइबल को नहीं देखेगा। இப்ப யாரும் பைபிள் பார்க்காதீங்க. तब परमेश्वर की दास को ध्यान दो, தேவ ஊழியக்காரர்களை பாருங்க. परमेश्वर के वचन को ध्यान से सुनो। ஆண்டவருடைய வசனத்தை கவனமா கேளுங்க. और ये बात उस समय का है, இந்த சம்பவம் அந்த நேரத்துக்குரியது. एक दिन समय, इस शाम के समय ஒரு சாயங்கால வேலையா இருந்துச்சு. परमेश्वर ने अपने चेलों को कहा, ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னாரு, आओ हम झील के पार चले। நாம அந்த கரைக்கு போல வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. और उसने ये कह के वो नाव को खोल दिया। இது சொல்லிதான் அவர் அந்த படகை திறந்தாரு, காட்டினாரு. और जब समुद्र के बीच में जाने लगे, சமுத்திரத்தின் நடுவுல போன உடனே और वचन में ये लिखा है, வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, बहुत जोरों से आंधी और तूफान आया। ரொம்ப வேகமா கடல் சீற்றம் கொந்தளிப்பு உண்டாச்சு. और वचन में ये भी लिखा है कि जहाज डूबने लगा था। வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, படகு கவிழத்தக்கதாக மோசம் வரத்தக்கதாக சொல்லப்பட்டிருக்கிறது. लेकिन उस समय परमेश्वर नाव के पीछे तकिया लगा के सो रहे थे। அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து படகின் பின்னாடி தலகாணி வச்சு தூங்கினார். तो उनके शिष्य लोग जाके परमेश्वर को बोले, அவர் சீஷர்கள் போய் இயேசு எழுப்புறாங்க, हे गुरु ஐயரே ஐயரே, तुम्हें क्या पता नहीं हम लोग मरने वाले हैं? நாங்க சாவ போறோம், உங்களுக்கு தெரியாதா? तो परमेश्वर ने उठ के இயேசு எழுந்து उस आंधी और तूफान को धमकाया। அந்த காற்றையும் கடலையும் அதட்டினாரு. तब जाके वो लोग शांत हो गए। அது எல்லாம் அமைதியாச்சு. फिर अपने शिष्यों से बोला, அதுக்கு பிறகு திரும்பி தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, तुम्हारा विश्वास कहाँ था? உங்க விசுவாசம் எங்க போச்சு? हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। ஹalleluya. यहाँ दो क्वेश्चन निकलता है। இங்கே இரண்டு கேள்விகள் எழுகிறது. एक पहला क्वेश्चन, परमेश्वर अपने शिष्यों को बोल रहा है, तेरा विश्वास कहाँ था? முதல்ல கேள்வி என்னன்னாக்கா, அவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, உங்க விசுவாசம் எங்கே? आज तुझे पता होना चाहिए, இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், तू जिसके साथ जा रहा है
நீ யார் கூட போறியோ जो तेरा नाव में तकिया में सो रहा है, உன்னுடைய படகுல இருந்து தூங்கி கொண்டிருக்கிறவர் யாரு? वो क्या चीज है? அவர் எப்படிப்பட்டவர்? क्योंकि परमेश्वर ने अपने मुंह से ही सारे ब्रह्मांड को रचा है। ஏனென்றால் ஆண்டவர் தம்முடைய வாயின் வார்த்தையினாலே எல்லா உலகத்தையும் சிருஷ்டித்தவர். उसको बनाने के लिए कोई हाथ की जरूरत नहीं होता। அவர் இந்த உலகத்தை படைப்பதற்கு அவருடைய கரங்கள் அவசியப்படவில்லை. उसको जो भी चाहिए वो अपने मुंह से बोलता है। எது வேணுமோ அது எல்லாம் தம்முடைய வாயினாலே பேசினாரு. वो अपने मुंह से जो भी बोलता है அவர் தன்னுடைய வாயிலிருந்து எதெல்லாம் பேசினாரோ वही होता है। அதேதான் நடந்துச்சு. परमेश्वर ने गज को बनाया, पक्षी को बनाया, हर संसार की सारी चीज को बनाया। ஆண்டவர் யானையை படைச்சார், பன்னியை படைச்சார், இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையும் படைச்சாரு. क्योंकि वचन में लिखा है परमेश्वर की मुंह से सारी सृष्टि की रचना की गई है। ஏனென்றால் வசனத்தில் சொல்லப்படுகிறது அவர் சகலத்தையும் தம்முடைய வாயின் வார்த்தையினால் சிருஷ்டித்தார். तो अगर मैं अपने मुंह से सब कुछ बनाया हूँ, நான் ஒருவேளை என்னுடைய வாயின் வார்த்தையினால் எல்லாத்தையும் செய்வேன்னு சொன்னா, अगर मैं अपने मुंह से जो बोलता हूँ वही होता है, என்னுடைய வாய் திறந்து நான் எதை சொல்றேனோ அது நடக்கும்னு சொன்னா, तो तुम्हें पता होना चाहिए झील के पार तुम नहीं मैं तुम्हें ले रहा था। உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். இந்த கடலை கடந்து அக்கறைக்கு நீங்க இல்ல, நான் தான் உங்களுக்கு கொண்டு போக போறேன் அப்படின்றது तुम्हें पता होना चाहिए உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். नाव को तुमने नहीं मैंने खोला था। இந்த படகை நான் தான் கழட்டினேன், நீங்க கழட்டலன்றது तुम्हें पता होना चाहिए உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். आओ झील के ओर पार ये बात मैंने कहा था। நீ கடலின் அக்கறைக்கு போவோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டது நான் தான், நீங்க இல்ல. जब तुम्हारे जीवन में समस्या आया, உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது तूफान को देखे, तूफान புயல் காற்றை பார்க்கும் பொழுது, उस लहरे को देखे, அலைகளை பார்க்கும் பொழுது तुम उस लहरे को विश्वास किए, அந்த புயலையும் அலையும் பார்த்து நீங்க விசுவாசிக்கிறீங்க. लेकिन जो मैं बोला था ஆனால் நான் என்ன சொன்னேனோ तुम मेरे बातों को विश्वास नहीं அந்த किए। காரியங்களை நீங்க விசுவாசிக்கல. आज भी अक्सर विश्वासी के जीवन में இன்னைக்கும் நிறைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில अगर कोई समस्या आता है, ஒரு பிரச்சனை வந்தால், कोई बीमारी आता है, ஒரு வியாதி வந்தா, कोई घाव हो जाता है, ஒரு நோய் புண் வந்துச்சுன்னா तो वो घाव को देख के वो डर जाते हैं। அந்த புண்ணை பார்த்து ஐயோ இது சீவடிச்சுட்டே அப்படின்னு சொல்லி वो நான் डॉक्टर के रिपोर्ट को देख के भय हो जाते हैं। டாக்டருடைய ரிப்போர்ட்டை பார்த்தோம், ஐயோ இப்படிலாம் இருக்கேன்னு சொல்லி பயப்படுறோம். इस दुनिया में सब चीज बदला जाता है। இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே மாறி போயிடும். दिन रात हो सकता है, ராத்திரி வந்து பகலா மாறும், हर दिन बदल सकता है, பகல் ராத்திரியா மாறும், हर ऋतु बदल सकता है। ऋतु मानी சீசன் மாறும், हर नेता बदल सकता है, ஒவ்வொரு தலைவர்களும் மாறலாம், हर घर बदल सकते हो। ஒவ்வொரு வீடு கூட மாறலாம். दुनिया में अगर ना बदलने वाली कोई चीज है तो वो है परमेश्वर का वचन। இந்த உலகத்திலே மாறவே மாறாத ஒரு காரியம் உண்டு என்றால் அது அவருடைய வார்த்தை மட்டும்தான். हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया। ஹல்லேலூயா. तो जब तुम्हारे ऊपर समस्या आया, உங்களுக்கு எப்ப பிரச்சனை வருதோ, जब तुम्हारे ऊपर बीमारी आई, உங்களுக்கு எப்ப நோய் வருதோ, जब तुम्हारे ऊपर निंदा आया, உங்களுக்கு எப்ப அவமானம் வருதோ, तुम उस परिस्थिति को देख के அந்த சூழ்நிலையை நீங்கள் பார்த்து क्यों ये कहते हो हे गुरु हम लोग मर रहे हैं? நீங்க அவரை பார்த்து ஐயோ ஆண்டவரே நாங்க சாவறோம்னு ஏன் சொல்றீங்க? एक विश्वासी को पूरे मन से विश्वास होना चाहिए ஒரு விசுவாசிக்கு முழுவதுமாக விசுவாசம் இருக்கணும். कि ये वचन पढ़ने के लिए नहीं है। இந்த வசனம் படிக்கிறதுக்காக மட்டும் இல்ல. अक्सर देखो ये बाइबल को लोग सोते समय तकिया बनाते हैं, நிறைய நேரத்துல ஜனங்க தூங்குறதுக்கு தலைகாணி இந்த வேதத்தை யூஸ் பண்றாங்க. इतने प्यार से रखते हैं जो मत पूछो। இதை எவ்வளவு அன்பா வச்சுக்கிறாங்க, அது கேட்கவே வேண்டாம். दिन में 100 बार उसे किस करते रहते हैं, நிறைய முறை அது முத்தம் கொடுக்குறாங்க उसको வேதம். ऐसे ऐसे करते हैं। இதை தொட்டு தொட்டு வந்து கொடுக்குறாங்க. परमेश्वर की वचन में लिखा है ஆண்டவருடைய வசனத்துல ये சொல்லப்பட்டிருக்கு, तुम्हें किस करने के लिए नहीं दिया गया है, இது உங்களுக்கு முத்தம் கொடுக்கிறதுக்காக கொடுக்கப்படவில்லை, ये तुम्हें तकिया बनाने के लिए नहीं दिया है। இது உங்களுக்கு தலைகாணியை வச்சுக்கிறதுக்காக तुम्हारे கொடுக்கப்பட்டது. जीवन का रास्ता, உங்களுடைய வாழ்க்கையின் வழி, तुम्हारे मृत्यु का जीवन, உங்களுடைய மரணத்தின் வாழ்க்கை, तुम्हारे भटके हुए का रास्ता உங்களுடைய சிதறி போனதான வாழ்க்கை इसी में छुपा हुआ है। இதுலதான் அடங்கி இருக்கிறது. क्योंकि परमेश्वर ने ये कहा है ஆண்டவர் என்ன சொன்னார்னா, मार्ग सत्य और जीवन வழியும் சத்தியமும் ஜீவனும் मैं நானே அப்படின்னு சொன்னார். हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, बोलते बोलो हालेलुया। ஹல்லேலூயா. प्रभु ने, परमेश्वर ने, यीशु ने இயேசு
उस चेलों को ये नहीं कहा அந்த சீஷர்களை பார்த்து இத சொல்லவில்லை, तुम अविश्वासी हो। நீங்க விசுவாசிக்காதீங்க. परमेश्वर ने उस चेले को ये कहा, ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து என்ன சொன்னாரு? तुम्हारा विश्वास कहाँ था? உங்க விசுவாசம் எங்க போச்சு அப்படின்னாரு. आज भी परमेश्वर तुम पाप में हो, अंधेरे में हो, बुरे कामों में हो, आज भी तुम இன்னைக்கும் கூட நீங்க परमेश्वर को जान के भी गलत करते हो, நீங்க ஆண்டவரை அறிஞ்சு கூட ஒருவேளை நீங்க பாவத்துல இருக்கிறீங்க, फिर भी यहाँ आए हो, இருந்தாலும் சபைக்கு வரீங்க. लेकिन அப்படின்னா परमेश्वर तुम्हें कभी भी कुछ नहीं कहता। ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? परमेश्वर बस यही कहता है, ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன जिस கேக்குறாருன்னா, समय तुम्हारे जीवन में समस्या आया, உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது, परिस्थिति आया, சூழ்நிலைகள் மாறும் பொழுது उस समय तुम्हारा विश्वास कहाँ था? உங்க விசுவாசம் எங்க போச்சுன்னு கேக்குறாரு. हालेलुया, 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 हालेलुया। हालेलुया. बाइबल में आदि से लेके प्रकाशित वचन को पढ़ के देखो, நீங்க வேதத்துல ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் படிச்சு பாத்தீங்கன்னா, वहाँ किस्मत नाम की कोई चीज नहीं है। அங்க என் தலையெழுத்து அப்படின்னு சொல்ற ஒரு காரியமும் கிடையவே கிடையாது. बस वो वचन किसके मुंह से निकलता है? இந்த வார்த்தை யார் வாயிலிருந்து புறப்படுது? विश्वासी के मुंह से। விசுவாசிகளுடைய வாயிலிருந்து தான் வருது. என் தலையெழுத்து இப்படி இருக்கு, நான் என்ன பண்றேன்? शायद परमेश्वर ने मेरे जीवन में ये किस्मत लिखा है, इसीलिए मैं बीमार हूँ। ஒருவேளை ஆண்டவர் என் வாழ்க்கையில இது எழுதி வச்சிருக்காரு, நான் தான் இந்த மாதிரி வியாதி. शायद परमेश्वर ने ये चाहा है, मेरे किस्मत में बच्चा नहीं है। ஒருவேளை ஆண்டவர் எனக்கு எழுதி வச்சிருக்காரு எனக்கு குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, शायद परमेश्वर ये लिखा है मेरे किस्मत में, इसीलिए मैं कमानी नहीं करता। ஒருவேளை ஆண்டவர் என் வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி தான் வச்சிருக்காரு, அதனால தான் நான் வந்து சாதாரணமா இருக்க முடியல. एक विश्वासी को अच्छी तरीके से ये जानना जरूरी है, ஒரு விசுவாசி நல்ல முறையில இந்த காரியத்தை அறிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். बाइबल में मसीह जीवन में किस्मत नाम का कोई चीज नहीं है। ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்தவர்களுக்கு தலையெழுத்துன்ற வார்த்தை கிடையவே கிடையாது. क्योंकि अगर किस्मत नाम का कोई चीज होता ஒருவேளை தலையெழுத்து இப்படிதான் இருக்குது அப்படின்னு நினைச்சா, तो मांगो तुम्हें दिया जाएगा वो बात नहीं रहता। ஆண்டவர் கேளுங்கள் தரப்படும்னு சொல்லி இருக்க மாட்டார். वहाँ क्या लिखना चाहिए था? அங்க என்ன எழுதி இருக்கணும்? मांगो तुम्हारे किस्मत में जो है मैं दूंगा बोलता। நீ கேளு, உன் தலையெழுத்து இருக்கு, அது மாதிரி தருவேன் அப்படின்னு சொல்லி இருக்கு. समझ रहे हो मेरी बात? நான் சொல்றது புரியுதா? मसीह लोग கிறிஸ்தவர்கள் अपने किस्मत खुद बनाते हैं। தன்னுடைய தலையெழுத்தை தானே தீர்மானிக்கிறார்கள். हालेलुया। ஹalleluya. मसीह लोग தேவனுடைய பிள்ளைகள் अपने किस्मत தன்னுடைய தலையெழுத்தை खुद बनाते हैं। தானே தீர்மானிக்கிறார்கள். आज अगर एक मसीह बीमारी में है, ஒருவேளை ஒரு கிறிஸ்தவன் வியாதியில் இருக்காங்கன்னு சொன்னா, समस्या में है, ஒரு பிரச்சனையில் இருக்காங்கன்னா, दुख में है, துக்கத்தில் இருக்காங்கன்னா, परिस्थिति में है, ஒரு சூழ்நிலையில் இருக்காங்கன்னா, परमेश्वर इसकी जिम्मेदारी नहीं है। அதுக்கு காரணம் பொறுப்பு ஆண்டவர் கிடையவே கிடையாது. उसकी जिम्मेदारी वो खुद है। அந்த அந்த அதுக்கு பொறுப்பு தானே தன் சொந்த उसका ஆள்தான். किस्मत वो खुद लिखा है। அவங்களுடைய தலையெழுத்து அவங்களே எழுதிக்கிறாங்க. परमेश्वर हमेशा तुम्हें ऊपर उठाने के लिए आया। ஆண்டவர் எப்பொழுதுமே உங்களை உயர்த்துவதற்காக தான் விரும்புறார். जब एक इंसान एक नट बनाता है, उसका वैल्यू अगर रहता है, ஒரு மனுஷன் ஒரு நெட் பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு நெட் செய்யறாங்கன்னா அது ஏதோ ஒரு காரியத்துக்காக செய்யறாங்க. அதை तो तुम्हारे वैल्यू कितना होगा? அதனுடைய வேல்யூ எப்படி இருக்குதோ உங்களுடைய வேல்யூ எவ்வளவு இருக்கான்னு பாருங்க. ஆண்டவர் பண்ணியிருக்காரு. நீங்க हालेलुया, 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 हालेलुया. लेकिन आज अगर कोई इंसान के जीवन में दुख तकलीफ मुसीबत आता है, இன்னைக்கு ஒருவேளை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில துக்கம் பிரச்சனைகள் கஷ்டங்கள் வருதுன்னு சொன்னா, वो अपने दुख और तकलीफ को देखता है। அந்த மனுஷன் தன்னுடைய பிரச்சனையும் தன்னுடைய வியாதியும் அதையே பாக்குறாங்க. अब वो उसमें डूबने लगता है। அதுலயே மூழ்க ஆரம்பிக்கிறாங்க. हालेलुया, 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 हालेलुया। हालेलुया. और दूसरा सवाल ये है, இன்னொரு காரியம் என்னன்னா, अगर मसीह जिस नाव में है, எந்த படகுல இயேசு கிறிஸ்து இருக்கிறாரோ, तो उस नाव में समस्या कैसा? அந்த படகுல பிரச்சனை எப்படி வரும்? अक्सर लोग यही कहते हैं, मैं तो दान देता हूँ, நிறைய பேர் சொல்றாங்க, நான் கரெக்டா காணிக்கை கொடுக்குறேன், मैं तो प्रार्थना करता हूँ, நான் ஜெபம் பண்றேன், मैं तो फास्टिंग करता हूँ, நான் உபவாசம் இருக்கிறேன், लेकिन मेरे जीवन में समस्या क्यों? ஆனா என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு பிரச்சனை? ये क्वेश्चन सबके मन में होता है। நிறைய பேருடைய வாழ்க்கையில இது மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. मैं तो सबसे पहले चले जाता हूँ, நான் எல்லாருக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட்
ஆளா சபைக்கு வந்துடுறேன், परमेश्वर के लिए हमेशा रेडी रहता हूँ, ஆண்டவருக்காக எப்பொழுதும் தயாரா இருக்கிறேன். लेकिन फिर भी मेरे नाव में समस्या क्यों? ஆனாலும் என் படகுல ஏன் பிரச்சனை வந்திருக்கு? सब विश्वासी के जीवन में वो क्वेश्चन रहता है. அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில அந்த மாதிரி கேள்வி இருக்கு. तो उस दिन वो 12 चेले जो नाव में थे, அந்த அந்த நாள்ல 12 சீஷர்கள் இயேசுடைய அந்த படகுல இருந்தவங்க, तो उस नाव में परमेश्वर भी था. அதே படகுல இயேசுவும் இருக்கிறாரு. तो जिस नाव में परमेश्वर था, எந்த படகுல இயேசு இருக்கிறாரோ वहाँ तो कुछ नहीं आना चाहिए था, அங்க எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. लेकिन समस्या क्यों आया? ஆனா ஏன் பிரச்சனை வந்துச்சு? हालेलुया, 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 हालेलुया. हालेलुया. क्योंकि तुम्हें ये जान के बहुत खुशी होगा, இத நீங்க அறிந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். शैतान कभी नहीं चाहता कि झील के पार आओ. சாத்தான் ஒருபோதும் விரும்ப மாட்டான் நீங்க சமுத்திரத்துக்கு அந்த கரைக்கு போகணும்னு சொல்லி. शैतान हमेशा ये चाहता है, சாத்தான் எப்போதுமே என்ன விரும்புறான்னா, तू नाव में बैठ तो गया है, तू नाव में बैठ तो गया है, नाव, நீங்க நீங்க படகுல உட்கார்ந்துட்டீங்க, लेकिन तू वहाँ डूबेगा, ஆனா நீ அங்க மூழ்கிடுவ. तुझे मैं आने नहीं दूंगा. நான் உன்னை போக விட மாட்டேன். आज यार एक विश्वासी के जीवन में இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில नया नया परमेश्वर को दिल से ग्रहण करता है, அவங்க ஆண்டவரே புது இதோட ஏத்துக்கிறாங்க. लेकिन जब उसका नाव टलमलाने लगता है, ஆனால் அவர்களுடைய படகு அசைய ஆரம்பிக்கும் பொழுது तो वो डूब जाता है. அது அவங்க மூழ்கி போயிடுறாங்க. तो वो उसमें परमेश्वर की महिमा नहीं है, அதுல ஆண்டவருடைய நாம மகிமைப்படவில்லை. क्योंकि वहाँ शैतान का जय हो गया. ஏன்னா அந்த சாத்தானுடைய வேலையா இருக்குது. क्योंकि परमेश्वर ने हम सभी को ஏனென்றால் ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் वो पार लेने के लिए ही बुलाया है. அந்த கரை கொண்டு போய் சேர்ப்பதற்காக தான் கூப்பிட்டிருக்காரு. हालेलुया, हालेलुया, हालेलुया. जब हम वचन में देखते हैं, நாம் வசனத்துல பார்க்கும் பொழுது तो 26 से उस पार झील के वो पार क्या हुआ था? हाँ नहीं, वो 8 का 26 में क्या है? 8:26 படிங்க. वो झील के वो पार एक दुष्टात्मा लगा हुआ एक इंसान था, ஏனென்றால் அந்த அக்கறையில और वो பேய் பிடிச்ச அசுத்தாவை பிடித்த ஒரு மனுஷன் இருந்தான். और वो समाधि के स्थान में रहता था. அவன் எப்போதுமே கல்லறையில இருப்பான். उसके शरीर में कोई कपड़ा नहीं था, அவன் துணி எதுவும் போடவில்லை. और उसके अंदर बहुत सारे भूत थे. அவனுக்குள்ள अनेक दुष्ट आविகள் अब இருந்துச்சு. वो भूत वो लड़के के शरीर को घात करता था, அந்த பையனுடைய சரீரத்தை அந்த ஆவிகள் கொடூரமாக கிழித்து கொண்டிருந்தது. और वो शैतान कभी भी नहीं चाहता कि परमेश्वर इधर आए, அந்த சாத்தான் ஒருபோதும் விரும்பல இயேசு இங்க வரணும்னு சொல்லி. क्योंकि मुझे ठीक तरीके से पता है, ஏனென்றால் நமக்கு நல்லா தெரியும், क्योंकि जिस दिन परमेश्वर उस पार आ गया, இயேசு எப்போ இந்த கரைக்கு வந்துருவாரோ मुझे उस पार जाना ही என்ன पड़ेगा. எங்க நாங்க துரத்திடுவாருன்னு தெரியும் அந்த சாத்தான். इसीलिए हर एक मसीह जीवन के अंदर அதனால ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலும் परमेश्वर जितना रुचि से काम करना चाहता है, ஆண்டவர் எவ்வளவு தீவிரமா வேலை செய்யணும்னு விரும்புறாரோ उतना रुचि से शैतान भी तुम्हारे अंदर काम करना அவ்வளவு चाहता है. தீவிரமா சாத்தானும் வாழ்க்கையில வேலை செய்து वो கொண்டிருக்கிறான். हमेशा तुम्हें खींचता है, அவன் எப்போதுமே உங்களை இழுத்து கொண்டே இருப்பான். वो हमेशा तुम्हें गिराने की फिराक में रहता है, எப்போதும் உங்களை கீழே தள்ளணுன்ற இயக்கத்தோட वो இருப்பான். हमेशा तुम्हारे सामने पाप लाता है, எப்போதும் உங்க முன்னாடி பாவத்தை கொண்டு வந்து கொண்டிருப்பான். क्योंकि वो चाहता है कि झील के ऊपर मत आओ. ஏனென்றால் அவன் என்ன விரும்புறானாக்கா நீங்க அந்த கரைக்கு போய் சேரக்கூடாது, வழியிலே நிறுத்தணும்னு நினைக்கிறான். और वो सारी विषय मसीह लोगों में ही होता है, அந்த இந்த எல்லா காரியமும் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் தான் நடக்குது. क्योंकि परमेश्वर ने इंसानों को मेरे स्वरूप बनाया है. ஏனென்றால் ஆண்டவர் மனிதனை தன்னுடைய சாயலாக படைச்சிருக்கிறார். खुद परमेश्वर ने कहा मैं तुम्हें मेरे स्वरूप बनाऊंगा. ஆண்டவர் தானே சொன்னாரே நாம் நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோம். मैं जगत का ज्योति हूँ, तुम भी जगत के ज्योति हो. ஆண்டவர் சொன்னார் நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், நீ உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்னு சொன்னார். तुम मुझसे भी बड़े बड़े काम करोगे. நீ என்னோட பெரிய பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லி இயேசு சொல்லியிருக்கார். तो शैतान को पता है சாத்தானுக்கு தெரியும் अगर एक यीशु इधर आया ஒருவேளை ஒரு இயேசு இங்க வந்துட்டாருன்னா तो एक यीशु नहीं आएगा, उसके बदले 13 हो जाएंगे. ஒரு இயேசு மட்டும் வரமாட்டாரு, கூட இருக்கிறவங்க எல்லாம் சேர்த்து 13 இயேசு இங்க வந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறான். क्योंकि उसके साथ 12 शिष्य थे. ஏனென்றால் அவங்க கூட 12 சீஷர்கள் இருந்தாங்க. तो परमेश्वर हम सभी को वो यीशु बनाना चाहता है, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருமே அது போல இயேசு போல வல்லமையுள்ளவர்களா இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். क्योंकि वो सामर्थ
परमेश्वर तुम्हारे मुंह में दे रखा है, ஏனென்றால் அந்த வல்லமை ஆண்டவர் நம்முடைய வாயில वो கொடுத்து ताकत வைத்திருக்கிறார். तुम्हारे अंदर है, அந்த பெலன் நமக்குள்ள இருக்குது, वो विश्वास तुम्हारे अंदर है। அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது. लेकिन आज भी मसीह लोग सोए हुए हैं। ஆனால் இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ये उसके मूड में वो बातें रखा गया है। இந்த கிறிஸ்தவருடைய மைண்ட்ல என்ன இருக்குதுன்னா, हम अगर चर्च जाएंगे तो उद्धार पा जाएंगे, நாம ஒருவேளை சபைக்கு போவோம்னா ரட்சிக்கப்படுவோம், हम अगर बाइबल माने हम अगर दान देंगे तो उद्धार पा जाएंगे, நாம ஒருவேளை காணிக்கை கொடுத்தோம்னா ரட்சிக்கப்படுவோம், हम अगर फास्टिंग करेंगे तो उद्धार पा जाएंगे। நாம உபவாசம் இருப்போம்னா ரட்சிக்கப்படுவோம். हम प्यारे मसीहो मेरे बहनों, எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, आज परमेश्वर की वचन ये कहता है, ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, ना तो तुम दान देने से उद्धार पाओगे, நீங்க காணிக்கை கொடுக்கிறதுனால ரட்சிக்கப்பட மாட்டீங்க, ना तो तुम प्रार्थना करने से उद्धार நீங்க पाओगे, ஜெபம் பண்றதுனால ரட்சிக்கப்பட மாட்டீங்க, ना तो तुम फास्टिंग करने में उद्धार पाओगे, நீங்க உபவாசம் இருக்கிறதுனால ரட்சிக்கப்பட மாட்டீங்க. उद्धार तो परमेश्वर की विश्वास में रखा है। ரட்சிப்பு ஆண்டவர் கொடுக்கிற விசுவாசத்தில் இருக்குது. और वही विश्वास शैतान तुमसे दूर रखा है, அந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ள இருந்து தூரப்படுத்தணும்னு சொல்லி சாத்தான் சொல்றான். क्योंकि परमेश्वर ने वचन में कहा है, ஆண்டவர் வசனத்துல என்ன சொல்லியிருக்காரு, मैं जानता हूँ मेरे बच्चे दुर्बल हैं, எனக்கு தெரியும் என்னுடைய பிள்ளைகள் பலவீனமா இருக்காங்க, मेरे बच्चे बहुत छोटे हैं, என்னுடைய பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளா இருக்காங்க, इसीलिए मेरे छोटे बच्चे के लिए एक छोटा सा सरसों का दाना भी काफी है। அதனாலதான் இயேசு யோசிக்கிறாரு, என்னுடைய சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன கடுகு விதை கூட போதும் அப்படின்னு நினைக்கிறாரு. तो तेरा काम बिल पास कर दूंगा, உன் கடுகு விதை விசுவாசம் இருந்தா போதும், உன்னுடைய பில் பாஸ் ஆயிடும் அப்படிங்கிறாரு. लेकिन आज वो छोटा सा विश्वास मसीह की पर में नहीं है। ஆனா அந்த கடுகு விதை அளவுக்கு சின்ன விசுவாசம் கூட உங்களுக்கு இல்ல. आज भी अगर कोई चर्च आता है तो हाँ पास्टर को तो सारी दायित्व दिया जाएगा, वो प्रार्थना करेगा, நம்ம பாஸ்டர் கிட்ட வந்து எல்லா ஜெபம் பண்ண சொல்லிடலாம், இதுக்காக ஜெபம் சொல்லிடலாம், பாஸ்டர் ஜெபம் பண்றது சரியா. इसलिए तो कलीसिया में कहते रहते हैं कि नहीं मेरे लिए प्रार्थना करो। அதனால தான் அநேகர் சபையில சொல்றாங்க, எனக்காக இந்த காரியம் ஜெபம் பண்ணுங்க, அந்த காரியம் ஜெபம் பண்ணுங்க. जब पैसा आता है तो पास्टर को तो नहीं बुलाते, पैसा पास्टर मेरे लिए गिनती करो बोल के। காசு உங்ககிட்ட வரும்போது பாஸ்டர் இவ்வளவு காசு வந்திருக்கு, இது எண்ணி கொடுங்கன்னு சொல்லி அதுக்கு பாஸ்டர் கிட்ட இருந்தா மாட்டாங்க. हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। क्योंकि परमेश्वर ने यही कहा है, ஏனென்றால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, जो सामर्थ में मुझ में है என்கிட்ட இருக்கிற வல்லமை मैं पास्टर में दिया हूँ நான் பாஸ்டர் கொடுக்கிறேன்னு சொன்னாரா, और मैं तुम में भी दिया हूँ। உனக்கும் கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. तुम सिर्फ विश्वास करो, விசுவாசிச்சா மட்டும் போதும். हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. एक छोटी सी गवाही मैं देना चाहता हूँ। நான் ஒரு சின்ன சாட்சி சொல்லணும்னு விரும்புறேன். एक बहन था, ஒரு சகோதரி இருந்தாங்க, उसका पति था, அந்த சகோதரியுடைய கணவர் இருந்தாரு, वो लोग परमेश्वर की सेवा करते थे அவர்கள் ஆண்டவருடைய ஊழியத்தில் இருந்தாங்க. और कुछ कारणवश उसका पति का देहांत हो गया, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கணவர் மரித்து போனார். तो उसका एक बेटी थी, அவருக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு. तो उस बेटी ने उसके माँ को बोला, அந்த பொண்ணு அம்மா கிட்ட சொல்லிச்சு, अम्मा अम्मा அம்மா पापा का भार मैं उठाऊंगा, அப்பாவுடைய அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன், पापा का काम मैं करूंगा, அப்பாவுடைய வேலையை நான் செய்றேன், सेवकाई मैं करूंगा। ஊழியை நான் செய்றேன். तो उसके माँ ने बोला हाँ बेटी अच्छी बात है। சரி மகளே நல்ல तो காரியம். उसकी बेटी ने लड़कों के साथ लड़कियों के साथ कलीसिया में जा जाके प्रार्थना करने लगा। அந்த பெண்ணே மற்ற சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து சபையா போய் ஜெபம் பண்ண और ஆரம்பிச்சது. उनके लड़कों के साथ ज्यादा घुल मिल के रहने से அந்த பழனிகளோட கொஞ்சம் ஜாஸ்தியா பேசி பழகிறதுனால उसका माइंड गलत तरीके से चला गया। அவருடைய எண்ணம் தவறான முறையில போயிடுச்சு. अब वो कलीसिया के लड़कों से गलत संबंध रखने लगा। அவள் சபையுடைய பையன்களோட தவறான உறவு வைக்க ஆரம்பித்தாள். तो जब चर्च में हाहा सबको पता चला, அந்த காரியம் சபையில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வந்த उடனே तो वो पास्टर जाके माने वो उसके अम्मा पास्टर को जाके बोला, उसके वो लड़की का माँ उस पास्टर को जाके बोला, उस कलीसिया में जाके बोला, அந்த பெண்ணுடைய அம்மா அந்த சபையுடைய போதகர்கிட்ட போய் சொன்னாங்க, पास्टर जी मेरी बेटी के लिए प्रेयर करो, பாஸ்டர் என் பொண்ணுக்காக ஜெபம் பண்ணுங்க, वो जैसे मर जाए, वो जैसे देहांत हो जाए, அவளும் செத்து போயிட்டோம், क्योंकि उसने हमारी नाक काट दी है। ஏனென்றால் அவள் எங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டா. जो सेवकाई हम लोग पुरखों से चलाए थे, நாங்க ரொம்ப வருஷமா எந்த ஊழியத்தை கட்டி காப்பாத்தி வந்தோமோ उसमें
उसने मेरी बेटी व्यभिचार में उड़ा दिया। அந்த ஊழியத்தை இவள் விபச்சாரம் செஞ்சு அவ கெடுத்துட்டா. तो पास्टर को बार बार प्रार्थना करने के लिए फोर्स करते थे। அந்த அம்மா போய் பாஸ்டர் கிட்ட, பாஸ்டர் என் பொண்ணு செத்து போனான்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ऐसा प्रार्थना करो कि मेरी बेटी मर जाए, என் பொண்ணு செத்து போயிட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ताकि जिसके मुंह से भी हम लोग उसकी बदनामी ही सुनते हैं। ஏன்னா அவருடைய வாயினால் தான் எங்களுக்கு ரொம்ப கெட்ட பேர் तो ஆயிடுச்சு. पास्टर ने उसे एक बात बोला, பாஸ்டர் அவங்களுக்கு ஒரு காரியம் சொன்னாரு. सुनो बहन, கேளுங்க சகோதரியே, तुम तो बोलते हो कि नहीं ऐसा प्रार्थना करो कि मेरी बेटी मर जाए, நீ சொல்ற என் பொண்ணு சாவுன்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி, मैं तुम्हें कुछ परमेश्वर की वचन बताता हूँ। நான் உனக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றேன். परमेश्वर ने ये कहा है, ஆண்டவர் என்ன சொன்னாரு? तुम्हारे भविष्य तुम्हारे विश्वास में है, உன்னுடைய எதிர்காலம் உன்னுடைய விசுவாசத்தில் இருக்கிறது. तुम जैसा चाहोगे वैसा होगा। நீ என்ன விரும்புறியோ அது நடக்கும். तो वो पास्टर की बातें उस माँ के दिल में छू गई அந்த பாஸ்டருடைய வார்த்தைகள் அவங்களுடைய இதயத்தை தொட்டது. और वो अपने लड़की को गाली देके भगा दी थी। அவங்க தன்னுடைய பெண்ணை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டி துரத்திட்டு இருந்தாங்க. तो वो अपनी माँ हमेशा उस बेटी के मरने के बजाय वो माँ अपनी बेटी के लिए हमेशा मर जा बोल के प्रार्थना कर बोलती थी। அவங்க எப்பவுமே அந்த பொண்ணு சாவட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணிருந்தாங்க. लेकिन उस दिन से ஆனால் பாஸ்டர் சொன்ன அந்த நாள் முதல் கொண்டு वो अपने मन में एक विश्वास को डाउनलोड किया। அவங்களுடைய மனசுல ஒரு விசுவாசம் வந்துச்சு. तो वो ये विश्वास डाउनलोड किया कि அவங்க என்ன விசுவாசத்தை இறக்குனாங்கன்னா, मेरी बेटी एक बड़ी प्रचारक बन गई है। என்னுடைய மகள் ஒரு பெரிய பிரசங்கம் பண்றவள ஆவா அப்படின்னு சொல்லி வச்சாங்க. लेकिन उसका बेटी को वो बाहर भगा दिया है। ஆனா அவங்களுடைய மகளை வெளியே துரத்திட்டாங்க. लेकिन वो होटल में गंदे काम करती थी। அவங்க ஹோட்டல்ல போய் விபச்சாரம் பண்ணா, वो उसके जिंदगी ही नरक में चली गई थी। அவருடைய வாழ்க்கையே நரகத்துக்கு போற வாழ்க்கையா இருந்துச்சு. जब तक आपके जीवन में शरीर है, உங்களுடைய வாழ்க்கையில எது வரைக்கும் சரீரம் இருக்கிறதோ, सुंदरता है, எது வரைக்கும் அழகு இருக்குதோ, तब तक तुम्हें लोग पूछेंगे। அது வரைக்கும் தான் ஜனங்க உங்களை தேடி வருவாங்க. नहीं तो अपने भी छोड़ के चले जाते हैं। இல்லனா உங்களுடையவர்கள் கூட உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. तो वो व्यभिचार करते करते उसके शरीर में एक एड्स का बीमारी आ गया। அவள் விபச்சாரம் செய்து அவளுக்கு எய்ட்ஸ் வந்துச்சு. जबकि इंसानों के बीच में एक शर्मनाक बीमारी होता है वो। அது மனுஷர்கள் எல்லாரும் அழுவருக்கிற ஒரு வியாதியா இருக்குது. तो उसने अपने मन में ये डिसाइड किया, அவள் என்ன யோசிச்சா, இப்போ कि मैं मानूंगा, நான் செத்து போயிடுவேன். काश मैं मेरी माँ की बात मान लिया होता, நான் ஒருவேளை எங்க அம்மாவுடைய வார்த்தையை கேட்டிருந்தேன்னா तो आज मुझे ये दिन देखना नहीं पड़ता। இன்னைக்கு நான் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை பார்த்திருக்க வேண்டியதில்லை. और मैं किस मुंह से अपने माँ के पास जाऊं? நான் இப்போ எந்த முகத்தை வச்சு எங்க அம்மாவை போய் பார்ப்பேன்? मैं मेरे मुंह में दाग नहीं, मैं तो खुद दागी बन गया हूँ। நான் என்னுடைய முகத்துல கரையில நான் முழுதுமாவே கரைப்பட்டு இருக்கிறேன். और मेरा मरना ही तय है। இப்போ நான் சாவறது மட்டும்தான் ஒரே ஒரு வழி. आपको जब ट्रेन की लाइन में चल रही थी, அவங்க தண்டவாளத்துல போறாங்க. तो वो ट्रेन आ रही थी, ட்ரெயின் வருது அங்க இருந்து. तो उसने जब मरने की कोशिश की, அவள் சாவறதுக்காக ட்ரை பண்றா. तो ट्रेन ज्यादा स्पीड नहीं था, ट्रेन आके उसके सामने रुक गया। ட்ரெயின் ரொம்ப ஸ்பீடா வரல, ஸ்லோவா தான் வந்துச்சு. அதனால இவ போன உடனே அங்க வந்து டிரைவர் நிறுத்திட்டாரு. और जो पास्टर था, जो ड्राइवर था, அந்த ட்ரெயின் டிரைவர் வந்து वो भी प्रभु को जानता था। அவரும் ஆண்டவர் அறிஞ்சவரா இருக்கிறார். तो उसने वो एक सुसमाचार का बुक दिया। அந்த டிரைவரே ஒரு சுவிசேஷ புத்தகத்தை அந்த பையன்கிட்ட கொடுத்தாரு. तो उसमें एक वचन लिखा था, அதுல ஒரு வசனம் இருந்துச்சு, तुम अगर विश्वास करोगे நீ விசுவாசித்தால் तो बड़े-बड़े काम करोगे। பெரிய பெரிய காரியத்தை செய்வீர்கள். हालेलुया, 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 हालेलुया. और ये दूसरे साइड का बात है। இது இன்னொரு சைடுடைய और வார்த்தை. ये साइड उसके माँ उस वीडियो को रोज देखती है, जो वीडियो अपने दिमाग में डाउनलोड किया है। இப்போ அந்த அம்மா வந்து என்ன விசுவாசத்தை இறக்குனாங்களோ அதை அவங்க வீடியோவா தன்னுடைய மனக்கண்ல யோசிச்சு பார்த்துனே இருக்காங்க. என்னுடைய மகள் பெரிய பிரசங்கியாவா அப்படின்னு वो சொல்லி अपने मन में एक विश्वास भर चुका है, அந்த அம்மாவுடைய மனசுல ஒரு விசுவாசத்தால் நிரப்பினாங்க. मैं अपने बेटी को बड़ा पास्टर देखना चाहता हूँ। நான் என்னுடைய மகளை ஒரு பெரிய பாஸ்டரா பார்க்க விரும்புறேன். क्योंकि वो दोनों से दूर थे, दोनों से दूर थे। ஏன்னா ரெண்டு பேரும் தூரமா இருந்தாங்க. कोई कांटेक्ट नहीं था, ஒரு கான்டாக்டும் இல்ல, कोई बातचीत नहीं था। எந்த ஒரு பேச்சு
பேச்சுவார்த்தை கிடையாது. ये भी दिल से चाहता था वो आ जाए, वो भी दिल से चाहता था मैं चला जाऊं. இப்போ அந்த அம்மாவும் யோசிக்கிறாங்க, இப்ப என் மகள் எப்படியாவது திரும்பி வந்தா போதும்னு சொல்லி. அந்த மகளும் யோசிக்கிறா, எப்படியாவது அம்மா கிட்ட போனா நான் என்ன கொஞ்சம் வயசுல போறதுன்னு யோசிக்கிறா. हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया. ஹalleluya. ऐसे बहुत साल बीत गया அப்படியே நிறைய வருஷம் போயிடுச்சு. और एक दिन उसके माँ अलग गांव एक तो गया था. ஒரு நாள் அந்த அம்மா ஒரு தூரமா இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போனாங்க. तो वहाँ एक ऐसा पोस्टर था. அங்கே ஒரு போஸ்டர் பார்க்கறாங்க. वो पोस्टर कैसा है ना, वो जो फूल के इधर वचन लिखा है, அந்த பூக்கு பக்கத்துல வசனம் இருக்குல்ல, கர்த்தருடைய மேன்மையா வைப்பார். அது மாதிரி तो अगर बीच में फाड़ दें तो पता चलेगा क्या है. அது ஒருவேளை நடுவுல கீழ்ச்ச கையில இருக்குன்னு தெரியுமா? तो ऐसा फाड़ा हुआ उसका बेटी का फोटो था. அந்த போஸ்ட் கிழிக்கப்பட்டிருந்துச்சு. அது போல அந்த அந்த மகளுடைய போட்டோ மட்டும் அங்க பார்த்தாங்க. तो उसकी माँ की नजर को फोटो पे गई. அந்த அம்மாவுடைய கண்கள் அதை பார்த்துச்சு. तो देखा वो अपने बेटी को, அவங்க தன்னுடைய மகளை பார்க்கறாங்க. शायद वो कहीं पे मर के पड़ी होगी, इसीलिए उसका फोटो वहीं पे छपा गया है. அதை பார்த்த உடனே அவங்க யோசிக்கிறாங்க, ஐயோ என் மகள் இங்கே செத்துட்டா, அதனால என் மகளுடைய போட்டோ அங்க போட்டுருக்குன்னு பார்க்கறாங்க. तो उसमें तो कुछ लिखा ही नहीं था. அந்த ஒண்ணுமே எழுதப்படல, எழுதுனதெல்லாம் கிழிச்சிருக்குது. तो वो अपने बेटी के मन की शांति के लिए அவங்க தன்னுடைய மகள் எப்படியாவது நல்ல மாதிரியா இருக்கணும், அவங்களுடைய மகளுடைய என்ன சொல்லுவாங்க, जो हम चाहते हैं ஆத்ம சாந்தி शांति प्रार्थना के लिए, ஆத்ம சாந்தி அடைகிறதுக்காக ஜெபம் பண்ணுவாங்கல்ல. तो वो दूसरों को पूछा அவங்க மத்தவங்க கிட்ட கேட்டாங்க, यहाँ कुछ अच्छा चर्च है क्या. இங்க ஏதாவது நல்ல சபை இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. शायद मेरा दर्शन तो टूट गया है. அவங்க யோசிக்கிறாங்க, ஐயோ நான் விசுவாசிச்சது நடக்கவே இல்லை, वो शायद मर गई है इसीलिए उसका तस्वीर चिपका गया है. என் மகள் செத்துட்டா, அதனால தான் அவளுடைய போட்டோ இங்க போட்டுருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க इसलिए யோசிக்கிறாங்க. मैं कोई चर्च जाके उसके आत्मा के लिए शांति करूं. நான் இங்க எங்கேயாவது ஒரு சபைக்கு போய் அவளுடைய ஆத்ம சாந்திக்காக நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. वहाँ पे एक भाई ने उसे बोला, அங்க ஒரு சகோதரன் அவங்கள பார்த்து சொன்னாரு, बहन आज ये सामने एक बड़ा मीटिंग हो रहा है இங்க ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது. और उस मीटिंग में आप जाइए அந்த மீட்டிங் நீங்க போங்க, और वहाँ प्रार्थना कीजिए. அங்க போய் நீங்க ஜெபம் பண்ணுங்க. तो उसका माँ पूरी तरीके से टूट गई थी. அந்த அம்மா பயங்கரமா மனம் உடைஞ்சு அங்க போறாங்க. जो वीडियो अपने दिमाग में रखी थी मेरी बेटी एक पास्टर बनेगी बोल के, என்னுடைய மகள் ஒரு பெரிய பிரசங்கியாவா அப்படின்னு சொல்லி அவங்க கனவு கண்டுனாங்க. ஆனா அது இப்ப இல்லையே, உடஞ்சி போச்சுன்னு நினைக்கிறாங்க. क्योंकि वो टूट गई थी அந்த அந்த கனவு உடஞ்சி போச்சு. और वो चर्च में जाके बस रो रही थी. அவங்க சபையில போய் புகார் போட்டு பயங்கரமா அழுகுறாங்க. प्रभु मैं तुम्हारे ऊपर विश्वास किया था, ஆண்டவரே நான் உங்க மீது விசுவாசம் வச்சிருந்தேனே, मैं तुम्हारे वचन को अपने दिमाग में लिया था, நான் உங்களுடைய வசனத்தை என்னுடைய இருதயத்துல வச்சிருந்தேனே, मैं बहुत सालों से मेरे दिल में एक तमन्ना था, நான் ரொம்ப வருஷமா என் மனசுல ஒரு காரியம் யோசிச்சிருந்தேன், मेरी पति की जगह मेरी बेटी ले. என் கணவர் இருந்த இடத்தை என் பொண்ணு எடுப்பான்னு लेकिन யோசிச்சிருந்தேன். मैंने मेरे पति को जहाँ आपने ले लिया, என்னுடைய கணவரை நீ எடுத்துக்கிட்டே, आज मेरी बेटी को भी वहीं पे ले गए. இன்னைக்கு என் மகளும் செத்து விட்டாளேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. आज मैं दुनिया में अकेला हो गया हूँ. நான் இப்ப தனியா இருக்கிறேன்னு சொல்லி और वो அழுறாங்க. कलीसिया में बैठी रो रही थी அப்படியே சபையில உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்காங்க. और उस जगह उसकी बेटी की एंट्री हुई. அந்த நேரத்துல அவங்களுடைய மகள் உள்ள வர்றா. और जब वो बेटी उसकी गवाही दे रही थी, அந்த மகள் வந்து சாட்சி சொல்றாங்க. और वो चर्च में प्रार्थना करी, मेरी माँ अगर परमेश्वर सही है तो इस कलीसिया में मुझे मिला दे. அங்க வந்து சாட்சி சொல்லும் போது அந்த மகள் சொல்றா, ஒருவேளை ஆண்டவர் உண்மையுள்ளவரா இருந்தாக்கா எங்க அம்மாவை எப்படியாவது எங்கிட்ட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. उसकी माँ रोते हुए उसकी बेटी के पास गई और गले लग गई. அந்த அம்மாவும் அழுதுகிட்டே போய் அந்த மகளை போய் அவங்க கட்டி பிடிக்கிறாங்க. क्योंकि विश्वास वो चीज है, ஏனென்றால் விசுவாசம் என்ன, तुम्हारी जिंदगी बदल सकता है. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. आज आप जो परमेश्वर को जानते हो, நீங்கள் இன்றைக்கு எந்த ஆண்டவரை वो வணங்குகிறீர்களோ तुम्हें पूंछ बनाना नहीं चाहता, அவர் உங்களை வாழாக்க வேண்டும் என்று वो நினைக்கிறீர்கள். तुम्हें सिर बनाने के लिए அவர் बनाया உங்களை है. தலையாக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். वो तुम्हें मांगने के लिए नहीं बनाया, ஆண்டவர் உங்களை கேட்கறதுக்காக वो तुम्हें படைத்திருக்கிறார். देने के लिए बनाया நீங்க है. அநேகருக்கு கொடுக்கும்படியாக உங்களை படைத்திருக்கிறார். तुम्हें दया के नीचे नहीं बनाया, உங்களை கட்டளைக்கு கீழே तुम्हें दया देने के लिए बनाया है. உங்களை உயர்ந்திருக்கும்படி ஆண்டவர் படைத்திருக்கிறார். बस एक विश्वास आपके, ஒரு விசுவாசம் மட்டும் இருந்தா போதும். क्योंकि शैतान हमेशा यही चाहता है, ஏனென்றால் சாத்தான் எப்போது என்ன விரும்புறாங்கன்னா, प्रार्थना के समय डिस्टर्ब नहीं करेगा. वो நீங்க ஜெபம் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். तुम
तुम्हें आराधना के समय डिस्टर्ब नहीं करेगा वो நீங்க ஆராதனை பண்ணும்போது அவன் டிஸ்டர்ப் பண்ண वो மாட்டான். डिस्टर्ब तब करता है அவன் டிஸ்டர்ப் எப்ப பண்ணுவான்னா जब तुम विश्वास करते हो நீங்க விசுவாசிக்கும் போது அவன் டிஸ்டர்ப் பண்ணுவான். क्योंकि झील के वो पार शैतान का नाश होना ही जरूरी है ஏனென்றால் நீங்கள் கரையை கடந்து அக்கறைக்கு போவீங்கன்னா அந்த சாத்தான் கண்டிப்பா அழிஞ்சு போகும். इसीलिए शैतान कभी नहीं चाहता कि झील के पार तू आए அதனால நீங்க அந்த அக்கறை போகணும்ன்றத சாத்தான் ஒருபோதும் விரும்பவே மாட்டான். और मेरे प्यारे भाई बहन எனக்கு அருமையான சகோதரனே एक சகோதரியே, बार तो परमेश्वर को दिल से विश्वास करके देखो ஒரு முறை நீங்க ஆண்டவரை முழு இதயத்தோடு விசுவாசிச்சு பாருங்க. समय हो गया है नहीं तो मैं अपना गवाही दे देता நேரம் அதிகமாயிடுச்சு, இல்லைன்னா நான் என்னுடைய சாட்சி சொல்லியிருப்பேன். मेरे जैसा दुनिया में केचड़ा इंसान कोई नहीं है ஏனென்றால் என்ன போல ஒரு மோசமான பொறுக்கி மனுஷன் வேற யாருமே கிடையாது. इस पेरंगो में हर एक पापी को बुला लो இங்க இந்த பெரம்பூர்ல இருக்கிற எல்லா பாவிகளையும் கூட நீங்க கூப்பிட்டு और பாருங்க. वो उसका एक पाप शेयर करेगा அவன் தன்னுடைய பாவத்தை சொல்லுவான்னு சொன்னா और मैं अपना एक पाप शेयर करूंगा நானும் கூட அது போல ஒரு பாவத்தை நான் मैं செஞ்சிருக்கேன்னு एक சொல்றேன். गारंटी देता हूँ நான் ஒரு காரியம் கேரண்டியா मैं சொல்றேன். जितने बड़े बड़े पाप किया हूँ நான் எவ்வளவு பெரிய பெரிய பாவங்களை செய்திருக்கிறேனோ चेन्नई में भी कोई किया नहीं होगा இந்த சென்னையில கூட யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. मैं भी एक दिन मरने के लिए जा रहा था நானும் ஒரு நாள் சாவதுக்காக போயிட்டு இருந்தேன். लेकिन जिस दिन मैं परमेश्वर को विश्वास किया ஆனால் நான் என்னைக்கு ஆண்டவர் விசுவாசிச்சேனோ वचनों को अपने दिल में जगा दिया அவருடைய வசனங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கும் பொழுது मैं तो उद्धार पाया நான் ரட்சிக்கப்பட்டேன். आज दूसरे कोई भी उद्धार पाएंगे அதனால கட்டாயமா சொல்றேன், மற்றவர்களும் ரட்சிக்கப்படுவாங்க. इसीलिए मेरे प्यारे बहनों அதனால எனக்கு அருமையான சகோதரியே, मेरे भाइयों எனக்கு அருமையான சகோதரனே, परमेश्वर ने तुम्हें चमकने के लिए बनाया है ஆண்டவர் உங்களை ஜொலிப்பதற்காக படைத்திருக்கிறார். तुम्हें रोशनी के साथ तुलना की है அவர் உங்களை வெளிச்சத்தோடு ஒப்பிட்டு பேசுறார். जब तक तुम विश्वास नहीं करोगे நீங்கள் விசுவாசிக்காத வரைக்கும் तब तक बाइबल को बस चूमते रहोगे நீங்க வேதத்தை வெறும் மொத்தம் கொடுத்துட்டு தான் இருப்பீங்க. जिस दिन तुम विश्वास करोगे நீங்க விசுவாசிக்கும் பொழுது शैतान तुमको देख के डरेगा சாத்தான் உங்களை பார்க்கும் போதே பயப்படுவான். हालेलुया 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 हालेलुया। अब भैया के बोलते अनुसार समय हो गया है பாஸ்டர் சொன்ன மாதிரி நேரம் முடிஞ்சிருச்சு. तो बंद करें या आगे जाएं முடிச்சுக்கலாமா இல்ல இன்னும் கொஞ்சம் பேசலாமா? क्योंकि चले तुम जाओगे सुनना मुझे पड़ेगा என்ன சொல்றீங்க? आगे चलो आगे முடிச்சலான்றவங்க கேட்குங்க. हमारा क्या जाता है पास्टर तुम्हें सुनाएगा आगे चलो हालेलुया विश्वास वो चीज है विश्वास वो चीज है விசுவாசம் என்றால் என்ன? विश्वास वो चीज है விசுவாசம் என்றால் என்ன? जो असंभव को संभव कर सकता है முடியாததை முடிக்க செய்கிறது தான் விசுவாசம். आज तुम जिस चीज के लिए रो रहे हो இன்னைக்கு நீங்க எந்த காரியத்துக்காக அழுது கொண்டிருக்கிறீர்களோ, जिस विषय के लिए गिड़गिड़ा रहे हो எந்த காரியத்துக்காக நீங்க நடுங்கி இருக்கீங்களோ, तुम वो प्यासे हो जो समुद्र के सामने मर जाता है तुम वो प्यासे हो प्यासे पानी पीना சமுத்திரம் कंटिन्यू कीजिए. तुम वो प्यासे हो जिसके पास बोतल में पानी रह के भी मरना पसंद करते हो पानी है लेकिन प्यास से मर जाते हो தண்ணி இருக்குது, ஆனாலும் கூட நீங்க தாகத்துல சாவறீங்க. அந்த மாதிரி இடத்துல இருக்கீங்களா? आज तुम्हारे पास विश्वास है परमेश्वर है இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு தேவன் இருக்கிறாரு. और ये परमेश्वर तब तक काम नहीं करता அந்த அந்த ஆண்டவர் எது வரைக்கும் வேலை செய்ய மாட்டாருன்னா, जब तक तुम उसे विश्वास नहीं करते நீங்க அவரை விசுவாசிக்காத வரைக்கும் அவர் வேலை செய்ய மாட்டார். क्योंकि विश्वासी के लिए सब कुछ ஏனென்றால் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். ஆமென். हालेलुया 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 हालेलुया। अगर आप पाप में गिरे हो ஒருவேளை நீங்க பாவத்துல விழுந்திருப்பீங்கன்னா, कोई भी समस्या में हो எந்த பிரச்சனையில இருந்தாலும் கூட परमेश्वर की नजर से कोई भी गलत काम किए हो ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக நீங்க ஏதாவது பாவத்தை செய்திருப்பீங்களா? बाइबल में एक नाम बताओ जो सही है இந்த வேதத்துல பாவமே செய்யாத யாராவது ஒரு மனுஷன் பேர் सब சொல்ல गलत முடியுமா? है எல்லாரும் செஞ்சிருக்காங்க. सब गलत है எல்லா
எல்லாரும் பாவம் செஞ்சிருக்காங்க. मूसा इंसान को मारा था, மோசே ஒரு மனுஷன் கொலை செஞ்சிருக்காரு. दाऊद व्यभिचार में पड़ा था, தாவூத் மற்ற ஸ்திரியோட அவர் சயனித்திருக்காரு. पतरस ने परमेश्वर को तू कौन है मैं नहीं जानता भाई। பேதுரு ஆண்டவரை பார்த்து நீ யார் என்ன எனக்கு தெரியாதுன்னு सब சொல்லிட்டாங்க. गिरे हुए इंसानों के बारे में लिखा गया है, எல்லாரும் வீழ்ந்து போன மனுஷங்களை பத்தி लेकिन जब वो गिरे हुए इंसान जब परमेश्वर को विश्वास करते हैं அந்த வீழ்ந்து போன மனுஷன் ஆண்டவர் மேல விசுவாசிக்கும் तो பொழுது इस गिरे हुए के नाम वो जीवित पुस्तक में लिखा गया है। அந்த வீழ்ந்து போனவருடைய வாழ்க்கை ஜீவ புஸ்தகத்தில் आज எழுதப்பட்டது. अगर तुम महकना चाहते हो, ஒருவேளை நீங்க இன்னைக்கு கேட்டீங்கன்னா, आज अगर तुम उजाला पाना चाहते हो, ஒருவேளை நீங்க இன்னைக்கு வெளிச்சமாகணும்னு சொல்லி आज விரும்பினீங்கன்னா, अगर तुम आशीष बनना चाहते हो, ஒருவேளை நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்பினீங்கன்னா, तुम्हारे लिए एक विश्वास काफी है। உங்களுக்காக ஒரு விசுவாசம் கட்டாயமா போதும். मत गिड़गिड़ाओ, मत गिड़गिड़ाओ। நீங்க அதை பத்தி முணுமுணுக்காதீங்க. तुम्हारा युद्ध ये तुम्हारा नहीं है, உங்களுடைய युद्ध உங்களுடைய சண்டை இது கிடையாது. உங்களுடைய யுத்தம் மாம்சத்தோட ரத்தத்தோட அல்லன்னு சொல்லப்படுது. हालेलुया, हालेलुया, हालेलुया। हालेलुया। क्योंकि वो जो 12 शिष्य थे वो क्या काम करते थे? இந்த 12 சீஷர்கள் என்ன வேலை செஞ்சாங்க? मछली पकड़ते। तो वो लोग बचपन से ही मछली पकड़ते होंगे। पहले तो जमाने में स्कूल था नहीं, बचपन से ही वो लोग समुद्र से खेले हैं। हाँ कि नहीं? बचपन से ही वो लोग तूफान को देखे हैं, लेकिन वचन में लिखा है उस बार की तूफान उस नाव को डुबाने के लायक था। இப்போ நம்ம அந்த சீஷர்களை பார்த்தோம்னாக்கா அவங்க சின்ன வயசுல இருந்தே கடல்ல விளையாடுறவங்க தான். அவங்க ஏகப்பட்ட புயல் காற்று சீற்றங்கள் எல்லாம் பார்த்திருப்பாங்க. जब वो लोग मछली पकड़ने जाते होंगे அவங்க மீன் பிடிக்க போகும்போது படகுல तो बहुत सारे तूफान देखे होंगे அநேக புயல் காற்றை பார்த்திருப்பாங்க. और उस तूफानों को वो लोग कंट्रोल भी किए होंगे। அந்த புயல்ல கூட படகை கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க. लेकिन उस दिन तूफान इतना ज्यादा था, ஆனால் அன்னைக்கு வந்த புயல் எவ்வளவு பெருசுன்னா वो मरने के लिए चले थे। அவங்க ஐயோ நாங்க சாவறோம்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க. क्योंकि शैतान कभी भी नहीं चाहता तू अगले पार आ जा। அதனாலதான் சாத்தான் ஒருபோதும் விரும்ப மாட்டான் நீங்க அந்த आज காரியத்தை अगर பண்ணுங்க. आपकी बेटी शैतान के बस में है, ஒருவேளை இன்னைக்கு உங்கள் மகள் சாத்தானுடைய பிடியில் आज अगर இருப்பாருன்னா, आपकी पति शैतान के बस में है, ஒருவேளை உங்கள் கணவர் சாத்தானுடைய பிடியில் இருப்பாருன்னா, आज अगर आपकी पत्नी शैतान के बस में है, ஒருவேளை உங்களுடைய மனைவி சாத்தானுடைய பிடியில் இருந்தா उसको गाली मत दो। அவங்களை கெட்ட வார்த்தையில சொல்லி திட்டாதீங்க. आप एक वचन को लो நீங்க ஒரு வசனத்தை பிடிங்க, और उस वचन को उसके ऊपर घोषणा करो। அந்த வசனத்தை அவர்கள் மேல நீங்க பேசிக்கிட்டே இருங்க. जो भी काम आपका नहीं हो रहा है, எந்த காரியம் உங்களுக்கு நடக்கலையோ वो काम पे वहाँ के वचन को घोषणा करो। அந்த காரியத்துக்காக ஒரு வசனத்தை எடுத்து நீங்க அதை பேசிக்கிட்டே இருங்க. क्योंकि परमेश्वर की वचन में लिखा है, ஏனென்றால் ஆண்டவருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, हर जाति तुम्हारे कारण आशीषित होंगे। முன் நிமித்தமாக எல்லா சந்ததியாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். आप किसी के परमेश्वर ने आपको किसी के हाथ के नीचे नहीं बनाया है, ஆண்டவர் உங்களை யாருடைய கையின் கீழே இருக்கும்படி வைக்கல. आपके हाथ के नीचे हर जाति को बनाया है। உங்க கையின் கீழே எல்லா மக்களும் இருக்கும்படி உங்களை ஆசீர்வதிக்கிறார். लेकिन वो सामर्थ चर्च आने से नहीं होता, ஆனால் அந்த வல்லமை நீங்க சபைக்கு வர்றதுனால மட்டும் கிடைச்சாது. लेकिन वो सामर्थ दान देने से नहीं होता, அந்த வல்லமை நீங்க காணிக்க போறதுனால மட்டும் கிடைச்சாது. लेकिन वो सामर्थ सॉन्ग गाने से नहीं होता, நீங்க பாட்டு பாடுறதுனால அந்த வல்லமை கிடைச்சாது. वो सामर्थ केवल विश्वास करने में होता। அந்த வல்லமை நீங்க விசுவாசிக்கிறதுனால மட்டும் தான் கிடைக்க முடியும். अब समय ज्यादा हो गया है, டைம் நிறைய ஆயிடுச்சு. सब आंख बंद करें எல்லாரும் கண்களை மூடுவோம். और अपने अपने जगह पे खड़े हो जाए। எல்லாரும் நாங்கள் அவங்க இடத்துல ஏறி சொல்லுங்க. क्योंकि परमेश्वर की वचन में लिखा है, ஏனென்றால் ஆண்டவருடைய வசனத்தில் तू சொல்லப்பட்டிருக்கிறது, मुझे परख के देख நீ என்னை சோதிச்சு பாரு, मेरा वचन सही है कि नहीं। நான் சொல்ற வசனம் உண்மையா இல்லையா. आज अगर आपके जीवन में कोई समस्या है, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால், कोई परिस्थिति है, ஏதாவது சூழ்நிலைகள் இருந்தால், कोई बीमारी है, ஒருவேளை வியாதி இருந்தால், आज परमेश्वर तुम्हें चंगा करने जा रहा है। இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சுகமாக்கணும்னு விரும்புறார். आंख बंद करो, கண்களை மூடுங்க. पुकारो इस परमेश्वर को, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. पुकारो इस परमेश्वर को, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. अपने मुंह को खोलो, உங்கள் வாயை திறந்து क्योंकि பேசுங்க. परमेश्वर की वचन में लिखा है, ஏனென்றால் ஆண்டவருடைய வசனம் तू சொல்லுது, अपना मुंह को खोल, நீ உன் வாயை திற, मैं उसमें परमेश्वर की
वचन डालूंगा। நான் அதை வார்த்தையினால் நிரப்புவேன். आज परमेश्वर तुम्हें चंगा करना चाहता है। ஆண்டவர் உங்களை சுகமாக்கணும்னு आज விரும்புகிறார். परमेश्वर तुम्हें आशीष देना चाहता है। ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு आज விரும்புகிறார். परमेश्वर तुम्हें आगे बढ़ाना चाहता है। ஆண்டவர் உங்களை முன்னேற்றி போகணும்னு अगर விரும்புகிறார். आप बढ़ना चाहते हो ஒருவேளை நீங்க முன்னேறி போகணும்னு விரும்பினா तो एक विश्वास ही काफी है। ஒரு விசுவாசம் மட்டும் உங்களுக்கு இருந்தா போதும். आज अगर वही विश्वास के कटघरे में खड़े हो ஒருவேளை அந்த விசுவாசத்துல குறைவுள்ளவங்களா நீங்க तो இருப்பீங்கன்னா आपके लिए सब कुछ संभव है। அந்த அந்த விசுவாசத்தை நீங்க பூரணப்படுத்துறீங்கன்னா உங்களுக்காக எல்லாம் நடக்கும். आज आप जो मांगोगे எது நீங்க கேட்டாலும் वो परमेश्वर तुम्हारे लिए करने के लिए அதை तैयार है। ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பதற்கு வல்லவராக आंख இருக்கிறார். बंद करो, கண்களை மூடுங்க. पुकारो उस परमेश्वर को, ஆண்டவர் உங்களுக்கு கூப்பிடுங்க. प्रार्थना करो, आपकी विषय को परमेश्वर के सामने रखो। उनके परमेश्वर तू कार्य दया आंदर कर, मुनाडी परमेश्वर तू दया कर प्रभु। आंदरे तेरा ये इरंग बेटी वीरा। बिगड़ गई है, आंदरे तेरा पत्नी नी बिगड़ जमीन गई में है, इरंग वीरा। तेरा स्वामी बिगड़ वो गया है। मेरे घर पे मैं इरंग ये वीरा। चाहता हूँ कि मेरे बच्चे तेरे सेवा करें। आज आंदरे परमेश्वर तुम्हें छुटकारा उन्हें देना चाहता है। पूरी नहीं अनुग्रहकारी बड़ी परमेश्वर याद प्रभु रखो। तुम्हें दया करो। इरंग अनुग्रहकारी वीरा। परमेश्वर तू दया कर प्रभु। तेरी सामर्थ्य हाथों से तू छू ले प्रभु। आंदरे तेरा वाले अनुग्रहकारी वाले परमेश्वर छोड़ दिया। प्रभु, तू जो चंगा करने वाला परमेश्वर है, सुगम बड़े तेरे देवन हाथों की में हम सब कुछ समर्पित करते हैं प्रभु। எங்கள் ஒவ்வொரு